ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அஜய் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு எப்போதும் ஒரு கேள்வி: எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. ஒருநாள் அவன் தாத்தா ஒரு மாயமான காலப்பயண பெட்டியை காட்டினார். ஆர்வமடைந்த அஜய் அதில் ஏறி 2050 என்று சொன்னவுடன் ஒரு பிரகாசமான ஒளியில் எதிர்காலத்திற்கு பயணம் செய்தான். அங்கு அவன் பார்த்தது அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வானத்தில் பறக்கும் கார்கள், மனிதர்களுடன் பேசும் ரோபோட்கள், மேகங்களைத் தொடும் உயரமான கட்டிடங்கள். ஆனால் சில நிமிடங்களில் அவன் கவனித்தான். மரங்கள் மிகவும் குறைந்து போயிருந்தது, காற்று மாசடைந்திருந்தது, மக்கள் முகமூடி அணிந்து வாழ்ந்தனர். அது அவனை மிகவும் சோகப்படுத்தியது. இது எப்படி நடந்தது என்று யோசித்த அவன் பெரிய திரையில் வந்த செய்தியை பார்த்தான். மனிதர்கள் கடந்த காலத்தில் இயற்கையை கவனிக்காததால் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று. உடனே அவன் உணர்ந்தான், எதிர்காலம் நம்முடைய இன்றைய செயல்களில்தான் உள்ளது என்று. அவன் திரும்பி தனது காலத்திற்கு வந்து மரங்கள் நட ஆரம்பித்தான். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனது நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். காலம் கடந்த பிறகு அவன் மீண்டும் எதிர்காலத்திற்கு சென்றான். இந்த முறை பச்சை நிறம் நிறைந்த பூமி, சுத்தமான காற்று, மகிழ்ச்சியாக வாழும் மக்கள். இதை பார்த்து அவன் மகிழ்ச்சியடைந்தான். அவன் செய்த சிறிய மாற்றம் பெரிய மாற்றமாக மாறியது. அதனால் நண்பர்களே, எதிர்காலம் என்பது வரப்போகும் ஒன்று அல்ல, நாம் இன்று